எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நம்ம ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகுது. இந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தென் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இதுலேயே ஒர்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது நம்ம வேர்க்கடலை பருப்பு. இது நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு அது இதுன்னு வேணும்னு கேட்குற பசங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை வாங்கிக்கணும். வாங்கி இந்த மாதிரி பாதி பாதியாக பண்ணி தோல் எல்லாமே உரித்து பாதி பாதியாக பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் இருக்கு இல்லையா, வெள்ளத்தை என்ன பண்ணணுங்க, தண்ணியில் போட்டு நல்லா சூடு பண்ணி கரைச்சிடுங்க. கரைச்சி அந்த வெள்ளத்தை ஆறின பிறகு சூடுதான் போடாதீங்க. வடிகட்டில் எப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டீல் வடிகட்டில் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் வடிகட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டையாயிடும். ஸோ நீங்கள் ஸ்டீல் வடிகட்டில் பண்ணுங்கள். அதை வடிகட்டி வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டிடுங்க. ஏன்னா உள்ளே மண்ணாக இருக்கும் நம்ம கீழே அடியில். அதுக்காக நம்ம வடிகட்டிக்கிறோம். வடிகட்டிட்டு கடாயில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை நம்ம கரைச்சிருந்தது அதை நம்ம கடாயில் போடணும். நல்லா திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க, திக்காகவே இருக்கட்டும். அதை போட்டு ஸ்லோவில் வச்சு நம்ம நல்லா அதை சூடு பண்ணலாம். நல்லா சூடு பண்ண நல்லா உங்களுக்கு கொதிக்கணும். உங்களுக்கு அந்த வெல்லம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பாதிப்பதான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையை எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆகலை, சூடாகலை. நான் நல்லாவே சூடாக விட்டேன். சூடாகிட்டு ஒரு தண்ணியில் போட்டு நம்ம பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி சப்பு மாதிரி ஆயிருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சரியான அந்த வெள்ளம் இது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த வேர்க்கடலையை நம்ம போடணும். பாதி பாதியாக பண்ணியிருக்கிற வேர்க்கடலையை போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு நல்லா அதை அப்படியே அதுலேயே சேரணும். நல்லா வெல்லமும் வேர்க்கடலையும் நல்லா கட்டியாகணும், கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளது உங்களுக்கு நம்ம இது நல்லா கட்டி ஆகிட்டு நம்ம லைட்டாக செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பதத்துக்கு வந்துருக்கோம். பார்ட் 2ல் நான் போடுறேன். தேங்க்யூ.